ஹாய் ஆல், வணக்கம். ஸோ நான் இப்போது இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னாக்கா, லாஸ்ட் வீக் நவம்பர் 22 அன்றைக்கி ஓப்பன் சர்ச் சென்னை மீட்டப் ஃபஸ்ட் மீட்டப் நடந்துச்சு. ஸோ அதில் என்னென்னலாம் கவர் பண்ணாங்க, யாரெல்லாம் பேசினா, என்னென்ன டாபிக்ஸ் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இப்போது இந்த ரெக்கார்டிங். ஸோ அச்சனந்திங்கிறவங்க தான் இது ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி இப்போ கெப்ளாயில் டெவலப்பர் ரிலேஷனெல்லாம் டெவலப்பர் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. அண்ட் தென் ஹீஸ் இன்டு மெனி ஓப்பன் சோர்ஸ் ஸ்டஃப். ஸோ ஃபஸ்ட்டு டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா வெக்டார் டிபி. ஸோ வெக்டார் டிபி ஹவு இட் கேன் பி யூஸ்டு வித் ஓப்பன் சர்ச் அப்படிங்கிறது தான். ஸோ ராமண்ணா தான் வந்து இந்த செஷன் ஃபுல்லாக நடத்தியிருந்தாங்க. ஸோ வெக்டார் டிபி அப்படிங்கிறப்போ அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் ஐ வில் கிவ் யூ அன் இன்சைட். இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் டிபிஎஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், லைக் வீல் பி ஸ்டோரிங் சம் டெக்ஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இதான் நம்மளுடைய டேபிள்னு வச்சுப்போமே, கொஞ்சம் சின்னது பண்ணிக்கிறேன். டேபிளில் சம் டேட்டா லைக் எம்ப்ளாயி ஐடி, எம்ப்ளாயி நேம் அப்படி இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ நம்ம வந்து 1 ஜாஃபர் 2 ராம் அப்படின்னு இருக்குன்னா, இப்போ நம்ம சர்ச் பண்ண சொல்ல நம்ம எப்படி சர்ச் பண்ணுவோம், லைக் நேம் இஸ்குவல் டு ஜாஃபர் இருக்கிறத கொண்டு வா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் லைக் ஏ டெக்ஸ்டுவல் சர்ச். இப்படி இல்லாமல் இன்னொரு விதமாகவும் நம்ம வந்து ஒன்று பண்ணலாம். எப்படின்னாக்கா, we can try to store this into a number. இப்போது ஜாஃபருங்கிறது இருக்குது இல்லையா, ஸோ இதை வந்து நான் ஒரு நம்பராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு somehow கன்சிடர் லைக் சம் பிளாக் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த பிளாக் பாக்ஸ் மூலியமாக இந்த ஜாஃபருங்கிற டெக்ஸ்ட் நான் உள்ளே கொடுத்தேனாக்கா, அவுட்புட்டாக ஐ எம் கோயிங் டு கெட் அன் அரே ஆஃப் நம்பர்ஸ் 1.0 1.3 0.3 இந்த மாதிரி எனக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிற வச்சுப்போம். ஸோ கன்சிடர் லைக் நவ் திஸ் இஸ் இன் 3 பாயிண்ட்ஸில் இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை நான் என்ன பண்ணுறேன், அகெயின் ஐ எம் கோயிங் டு பிளாட் இட் இன்டு எ கிராஃப். எக்ஸ் ஒய் இசட். ஸோ அரௌண்ட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸில் இங்கே, ஒயில் இங்கன்னா அரௌண்டு நம்மளுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கிடைக்கும் இந்த இடத்துல. ஸோ இசட் ஆக்சஸ்லேயும் அந்த இது வந்துடுது. ஸோ இந்த பாயிண்ட் கிடைக்கும். இப்போ ஜாஃபருங்கிற வார்த்தை சம் பிளாக் பாக்ஸ்குள்ளே போயிட்டு நம்பரை கன்வெர்ட் ஆகி அந்த நம்பர் வந்து இங்கே பிரிண்ட் ஆகுது. நம்பர் வந்து இங்கே நம்ம ப்ளாட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு வே. ஸோ இதே மாதிரி நான் நிறைய பாயிண்ட்ஸ் நான் வச்சுக்கிறேன்னு வச்சுப்போமே. ஸோ இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா இப்போ என்ன ஆகும்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஜாஃபருக்கு பக்கத்தில் வேறு யாரெல்லாம் இருக்கிறா, லைக் ஜாஃபருக்கு சொந்தக்காரங்க வேறு யாரெல்லாம் இருக்கா, அந்த நேமுக்கு ரிலேட்டிவாக வேறு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு we can do some distance metrics. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கும் இருக்குது. இதுக்கான டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எதர் லைக் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. லைக் எதர் ஈக்குவலன்ட் டிஸ்டன்ஸ், இல்லாட்டி கொசைன் சிமிலாரிட்டி, இல்லாட்டி ஜக்கார்ட் சிமிலாரிட்டி, எது வேணாலும் நம்ம எடுத்து ஓகே இந்த பாயிண்ட்டுக்கு சம்மந்தமான இன்னும் சில பாயிண்ட்ஸ் எல்லாமே இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது எல்லாமே பண்ணுறதுக்கு என்ன தேவைன்னா இந்த வெக்டார் டிபி. ஸோ வெக்டார் அப்படின்னா என்னென்னாக்கா, இந்த பர்டிகுலர் ஐட்டம் தான் வெக்டார். ஸோ வித் டைரக்ஷன். இது என்னதுன்னா எம்பெடிங். ஸோ ஓகே, ஸோ இதான் இந்த ஃப்ளோ. ஓகே, ஸோ இப்போ இப்படி பண்ணுறதுனால நம்மளால் என்ன கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டாகு, பப்பி, அப்புறம் டால்மேஷன் சம்திங் இருக்குதுன்னு வச்சுப்போமே. ஸோ அப்புறமா இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம இந்த வெக்டர் ஸ்பேஸில் ப்ளாட் பண்ண சொல்ல, ஸோ திஸ் வில் பி அக்கரிங் டுகெதர் பேஸ்ட் ஆன் தி context on how this embedding is formed. அந்த கண்டெக்ஸ்ட் யார் கொடுப்பா, இந்த பிளாக் பாக்ஸ் கொடுக்கும். இந்த பிளாக் பாக்ஸுடைய டோட்டல் கண்டெக்ஸ்ட், இதோட ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாமே அமையும். ஸோ தட் இப்போ டாகுக்கு சம்மந்தமாக இருக்கிறது எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னாக்கா, லைக் ஐ கேன் கெட் பப்பி, டால்மேஷன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா செமான்டிக் சர்ச்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய அந்த ஏஐ ஏஜென்ட்ஸாக இருக்கட்டும், ரேகாக இருக்கட்டும், இது வந்து ஒரு பார்ட்டாக, ஒரு மெயினான ஒரு பார்ட்டாக யூஸ் பண்ணுது.
ஒன் ஆஃப் தி பார்ட், நாட் தி ஹோல் சிஸ்டம், பட் ஒன் ஆஃப் தி பார்ட்டாக இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேக் சிஸ்டம் அதில் எல்லாமே இந்த வெக்டர் டிபி எல்லாமே யூஸ் ஆகுது. ஸோ அது என்ன ஃபங்க்ஷனல் கொடுக்குதுன்னா செமாண்டிக் சர்ச்சை கொடுக்குது. அகைன் இதில் இன்னும் நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, பட் மேலோட்டமாக இப்போ நம்ம பேசியிருக்கோம். ஃபைன். ஸோ இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா வி ஆர் ஆல்ரெடி புட்டிங் அப் சம் வெக்டார் சீரீஸ்ன்ட்டு, ஸோ அதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். பட் யா, கம்மிங் பேக் டு திஸ் பிளாக் பாக்ஸ். இந்த பிளாக் பாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இட் கேன் பி லைக் எனி எல்எல்எம், டெக்ஸ்ட் பேஸ்டு எல்எல்எம். ஸோ நம்ம இப்போது யூஸ்வலாக நான் யூஸ் பண்ணுறது என்னதுனாக்கா நாமிக் எம்பட் டெக்ஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மாடல், ஒலாமாவுடைய மாடல். ஒலாமா இதில் போய் பார்த்தீங்கன்னா நாமிக் எம்பட் டெக்ஸ்ட் இந்த மாடல் எடுத்து போட்டு தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுக்கு இல்லை நீங்கள் வந்து ஏதாச்சும் டெக்ஸ்ட்டு நீங்கள் இன்புட்டாக கொடுக்க சொல்ல அவுட்புட் வந்து யூ வில் பி கெட்டிங் அன் எம்பெடிங், அந்த எம்பெடிங்கை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டோர் பண்ணுறதுக்கு அகைன் எதில் ஸ்டோர் பண்ணுவோம், வி நீட் சம் டிபி. ஸோ இங்கே நம்ம இந்த மீட்டப்பில் கவர் பண்ணது ஓப்பன் சர்ச் வச்சு எப்படி பண்ணலாங்கிறது. ஓப்பன் சர்ச் மாதிரி இன்னும் நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போது பார்த்தீங்கன்னா பைன்கோனு, குரோமா டிபி, மேல்விஸ்ஸு, பிஜி வெக்டாரு, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதில் இப்போ இந்த ஓப்பன் சர்ச் வச்சு எதனால் இதில் அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் டோட்டல் டிஸ்கஷன்ஸ் போச்சு. அண்ட் தென் அந்த டியூரிங் த செஷன் எதெல்லாம் ஷோகேஸ் பண்ணாங்கனாக்கா இது வந்து ஜஸ்ட் ஒன் ஆஃப் தி கிளிப்பு. ஸோ மில்விஸ், கியூட் ரேண்ட்டு, வெஸ்பா, ஸோ விவிஎட், இந்த மாதிரி நிறைய ஐட்டங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஸோ எதை அதிகமாக ஷோகேஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹவு திஸ் ஓப்பன் சர்ச் வில் பி ஹெல்ப்ஃபுல் with respect to vector DB and what functionality it provides more than the other items. ஓகே, ஸோ அதை பற்றி தான் இந்த என்டையர் டாக்குமே போச்சு. ரெண்டாவது டாக் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரேக் இன் ஆக்ஷன். ஸோ இது வந்து மாதவன் சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வந்து எழுதியிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி ஐபிஎம்லேயே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன்னா இந்த ஈவெண்ட் மட்டுமாகவே ஐபிஎம்ல தான் நடந்துச்சு. ஸோ அவங்க என்ன கவர் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரேக் ஆர்கிடெக்சர் எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி. இது ஆக்சுவலி சீக்வன்ஸாகவே போச்சு. ஃபஸ்ட்டு வெக்டார் டிபி எடுத்தாங்க, அதுக்கப்புறமாக ரேக் சிஸ்டமில் லைக் ஹி மென்ஷன் லைக் அந்த பைப்லைன்ஸ்லாம் எப்படி இருக்குது, இங்கே ஓப்பன் சர்ச்சில் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போது ஓப்பன் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சர்ச்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணால் BM25 ப்ளஸ் வெக்டர் சர்ச் ரெண்டுத்தையுமே சேர்த்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி அது கொடுத்துச்சு. ஸோ இப்போ அதுதான் நிறைய மற்ற டூல்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணிகிட்ருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வெஸ்பா பார்த்தீங்கனாலும், நீங்கள் இப்போ ரீசெண்டாக அபிஷேக் தாக்கூர் ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் கேகல் இன் இந்தியா, ஸோ அவருமே இப்போது இந்த ஹைப்ரிட் சர்ச்லாம் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறதா போட்டிருந்தார். அவர் இப்போ வெஸ்பாவில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவருமே தான் போட்டிருந்தார். பட் இதெல்லாம் ஆல்ரெடி ஓப்பன் சர்ச்சில் ஆல்ரெடி இருக்குது. ஓப்பன் சர்ச் இஸ் அகைன் ஓப்பன் சோர்ஸ் டோட்டலி. ஸோ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிருந்தாங்க. அப்புறம் ரேக் ஆர்கிடெக்சர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் வாட் திஸ் ஓகே, இதுதான் இந்த ரேக் ஆர்கிடெக்சர். இது மேபி கொஞ்சம் கிளாரிட்டி இல்லாமல் இருக்கலாம். பட் பார்த்தீங்கன்னாக்கா டாக்குமெண்ட்ஸ் இண்டெக்ஸிங் ஆகிட்டு சங்கிங் பண்ணிட்டு, ஸோ அது எப்படி இப்போது டாக்குமெண்ட்னா பிடிஎஃபை சங்க் பண்ணிட்டு அது எப்படி ஒவ்வொரு லெவலாக போய் எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், அண்ட் தென் அதை நம்ம எப்படி யூஸர்கிட்டேருந்து கொரியா வாங்கி நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸுமே போச்சு. ஸோ இதான் இந்த ஆர்கிடெக்சர் டிஸ்கஸ் பண்ணுது. அண்ட் தென் ஒய் ஓப்பன் சர்ச் ஃபார் செமாண்டிக் கிளஸ்டரிங். ஸோ செமாண்டிக் கிளஸ்டரிங்னா இப்போ நம்ம அந்த ஒரு வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி லைக் வி ஆர் ஏபிள் டு குரூப் இல்லையா, ஸோ அதெல்லாமே எப்படி பண்ண முடிஞ்சது அப்படிங்கிறத பற்றி ஒரு டிஸ்கஷன் போச்சு. அண்ட் தென் ஒரு ஷோகேஸ் பண்ணது என்னதுனாக்கா ஒரு ஏஐ பவர் மெடிக்கல் அசிஸ்டண்ட். ஸோ ஒரு ஜஸ்ட் மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸ்லேருந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டோம்னாக்கா அது எப்படி ஆன்சர் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஐ திங்க் இந்த கோட் பேஸ்னும் என்கிட்ட கிடைக்கல. ஸோ ஐ ஹவ் ஜஸ்ட் ஆஸ்க் தி கோஆர்டினேட்டர். ஸோ கிடைச்சோடனே நான் இங்கே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், லைக் யூ பீப்புள் ப்ளீஸ் செக் இட். ஸோ இதுதான் இந்த ரெண்டாவது டாக்கில் நடந்துச்சு. அண்ட் தென் வாட் ஓப்பன் சர்ச் சால்வ்ஸ் வாட் அதர் டிபிஸ் மிக்ஸ். ஸோ ஹைப்ரிட் சர்ச் தான் கொஞ்சம் ஹைலைட்டடாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் தென் மற்ற எல்லாமே இன்னும் கொஞ்சம் இருக்குது, யூ கேன் ட்ரை இட் அவுட். அதுக்கப்புறமாக தேர்ட் டாக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரம் ஐபிஎம் இட் செல்ஃப் தே ஹவ் பீன் மைக்ரேட்டட் ஃப்ரம் எலாஸ்டிக் சர்ச் டு ஓப்பன் சர்ச். எலாஸ்டிக் சர்ச்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இனிஷியலாக எலாஸ்டிக் சர்ச் ஒரு ஓப்பன் சோர்ஸாக தான் இருந்துச்சு. ஸோ ஓப்பன் சோர்ஸ்லேருந்து அதுக்கடுத்த லெவல் லைக் அடுத்த ஸ்டேஜ் வந்து அவனுங்க வந்து இல்லை நான் ப்ரொப்ரைட்டராக மாற்ற போகிறோன்னு போனோடனே அந்த ஒரு ஏரியா இருந்திருக்கும்ல, அதுக்கப்புறமா ஓப்பன் சோர்ஸில் ஒரு ஏரியா இருந்திருக்கும், அதுக்கப்புறமா தானே அடுத்த ரிலீஸில் ப்ரொப்ரைட்டராக மாற்றினாங்க. அந்த ஓப்பன் சோர்ஸ் வேரியேஷன்லேருந்து ஒரு பிரான்ச்சாக ஒரு ஃபோர்கோட்டாக வந்தது தான் இந்த ஓப்பன் சர்ச். இதை வந்து ஆக்சுவலி AWS வந்து அடாப்ட் பண்ணி தே ஆர் ஃபண்டிங் இட் அண்ட் தே ஆர் மேக்கிங் சம்
மோர் அட்வான்ஸ்மெண்ட் இன்டு தட் டெவலப்மெண்ட் அதில் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ 2 பிரான்ச்சாக பிரிஞ்சு எப்படியே ஓடிட்டுருக்கு. நீங்கள் அந்த ரெட்டிஸ் கதை கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரெட்டிஸ் அண்ட் வேல்கி அது எப்படி ரெண்டாக பிரிஞ்சு இப்போ திரும்பி ரெட்டிஸ் வந்து பழைய லைசன்ஸ்க்கு மாற்றி கொண்டு வந்தானுங்களே. ஸோ அதே கதை தான், பட் இங்கே இன்னும் திரும்பி ஒன்றா சேரலை. பட் தேர் ஆர் லைக் 2 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ். Elasticsearch is a proprietary, OpenSearch is an open source related item. இந்த மூணாவது டாக்கில் வந்து மொத்தமாக 2 பேர் பேசுனாங்க, மனோஜ்குமார் அண்ட் ராகவேந்திரான்ட்டு. ஸோ இதில் என்ன ஹைலைட் பண்ணியிருந்தாங்கனாக்கா, ஸோ தேர் ஆல்ரெடி யூசிங் AWS Elasticsearch, பட் இட் இஸ் லைக் லிட்டில் பிட் காஸ்ட்லி. ஸோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஹவு டிட் தே மைக்ரேட்டட் டு OpenSearch. ஸோ இப்போ மைக்ரேட் பண்ண சொல்ல லைக் இட்ஸ் லைக் ஓகே மைக்ரேட் ஒரு பட்டன் கிளிக் பண்ணால் மைக்ரேட் ஆக போகிறது கிடையாது. ஸோ தே நீட் டு டிஃபைன் ஸ்ட்ராட்டஜி. இப்போ ஆல்ரெடி டேட்டா இருக்கும், அந்த டேட்டா எல்லாமே திருப்பி இங்கே உள்ளே போகணும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா ஓகே இதுலேயும் கொஞ்சம் கிளாரிட்டியாக இல்லை, பட் ஐ வில் ஜஸ்ட் டெல் என்ன ஃப்ளோ கொண்டு போயிருந்தாங்கன்ட்டு. ஓகே அதுக்கு முன்னாடி தேவர் டிசைடிங் டு ஹாவ் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஃப்ளோ. ஸோ ப்ளூ க்ரீன் டிப்ளாய்மெண்ட் பண்ணலாமா, இல்லாட்டி இம்ப்ளேஸ் அப்கிரேட் பண்ணலாமா, இல்லை ஸ்னாப்ஷாட் ஷேர் பண்ணலாமான்னு ட்ரை அவுட் பண்ணிட்டு ஓகே ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு டிஸ்அட்வான்டேஜ் இருந்ததுனால தென் தே வென்ட் டு ஹைப்ரிட் மைக்ரேஷன். ஸோ அதில் என்ன பண்ணாங்கனாக்கா இதுதான் ஒரிஜினலாக இருக்க சிஸ்டம். ஸோ இதுதான் ஆல்ரெடி யூஸ் ஆகிட்டு இருக்க Elasticsearch. இது இப்போ புதுசாக போட்ட இன்னொரு Elasticsearch. அதில் ஜஸ்ட்டு அந்த ஹாட் லேயர் மட்டும் ஒரு க்ளோன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, OpenSearch மாறிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து டெய்லி ஸ்னாப்ஷாட் மாதிரி எடுத்துகிட்டு தே ஆர் டூயிங் இட். ஸோ இப்படி பண்ண சொல்ல தே ஆர் லைக் ஏபிள் டு சேவ் சம் மெனி காஸ்ட் அஸ் வெல். ஸோ இந்த இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இன்னொருத்தவங்க வந்து he was discussing about இந்த ஸ்டார்டிங்கில் எப்படி பண்ணோம், ஸோ அதனால் எங்களுக்கு எப்படி காஸ்ட்டு சேவ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த ஒட்டுமொத்த டிஸ்கஷனுமே போச்சு. மேபி இஃப் பாசிபிள் ஐ வில் ரைட் ஏ blog ஆல்சோ. ஸோ ஃப்ரம் நவ் ஒன் லைக் வாட் ஐ ஹவ் சீன் இஸ் லைக் நானுமே இப்போ இந்த வெக்டர் டிபியை கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு லைக் வி ஆர் ஸ்டார்டிங் ஏ வெக்டர் டிபி சீரீஸ். ஸோ மேபி அதுவுமே கொஞ்சம் நல்லா வரும். ஸோ யா தீஸ் ஆர் தி ஜஸ்ட் ஒரு மைய கருத்துக்கள் அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சுன்ட்டு. ஸோ சப்போஸ் யாராச்சும் அந்த மீட்டிங்கை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா இந்தெல்லாம் தான் நடந்திருக்கும். இப்போ நான் சொன்னதுமே இட்ஸ் ஜஸ்ட் எ கிஸ்ட். ஸோ இதை வச்சு நீங்கள் அகைன் இன்டெப்த்தாக நீங்கள் போகணுன்னாக்கா ப்ளீஸ் கோ த்ரூ. ஸோ ப்ளீஸ் ஃபைண்ட் இட். அண்ட் இஃப் யூ ஆர் அட்டெண்டிங் சம் அதர் மீட்டிங்ஸ் ஏதாச்சும் இந்த மாதிரி நோட்ஸ் மாதிரி எடுத்து போடுங்க. ஸோ தட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் அதர்ஸ் அஸ் வெல். ஓகே நன்றி, வணக்கம்.